மற்ற தலைவர்கள் சொல்லி அவங்க செய்ய மாட்டாங்க. எங்க மாமா, எங்க விஜய் மாமா சொல்லி அவங்க செய்வாங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு அவங்க சத்தியமா நிறைவேற்றுவாங்க. அவங்க சொல்றது எல்லாமே 100% நாங்க நம்புறோம். நம்ம என்ன மாரி ஒரு சில பாப்பாக்கு, என்ன மாரி ஒரு சில பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும்னு நாங்க தான் கேட்டோம். ஆனா அதையும் அவரே பேசிட்டாரு. ஆனா அதே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் அவர் பாதுகாப்பு தரணும், அவ்வளவுதான். அவங்க பேசினது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பெண்களுக்கோசம் நிறைய சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாங்க. எங்க ஓட்டு விஜய் அங்கிளுக்கு தான். அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் நிறைய டிஸ்டர்ப் ஆகி நிறைய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. அது திருப்பி கொண்டு வர சொல்லிருக்காரு. மக்கள் மத்தியில் அவர் நின்று மக்களுக்கோசம் அவர் போராடுறாரு. அதுக்கோசரம் அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு நாங்க எல்லாம் அவர் நிக்க வைப்போம். விஜய் நாங்க தற்கூரி இல்லைன்ட்டு நாங்க ஓட்டு மூலியமா, மக்கள் மூலியமா நாங்க எல்லாருமே காட்டுவோம். முதலமைச்சர் எங்க மாமா விஜய் தான். அவர் எங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு, நாங்க நம்புறோம். அவர் 2026 கண்டிப்பா வருவாரு. எங்க ஓட்டு எல்லாருக்குமே அவர் தான். அவர் எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுப்பாரு. எங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல அப்படியே இதுவா இருப்பாரு. அவர் 2026 அவர் தான் முதலமைச்சரா வரணும். இல்ல தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த தற்கூரி கூட்டம் இப்போ தற்கூரி கூட்டம் சொல்றாங்கல்ல, இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க? இப்பதான் தளபதி வந்திருக்காரு, 2 வருஷமா வந்திருக்காரு. வந்தவங்க எல்லாமே 18 வயசு ஆனவங்க மட்டுமே இல்லையா, எல்லாருமே இப்போ 50 வயசுல இருந்து 60 வயசு, மேக்ஸிமம் 50 வயசுக்குள்ள இருந்து எல்லாமே வந்திருக்காங்க. நிறைய இளைஞர் இருக்காங்க, படிச்ச இளைஞர் தான் வந்திருக்காங்க. இதுக்கு இப்போ 18 வயசு ஆனவங்க கொஞ்சம் தான், மீதி எல்லாம் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அவங்களா இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க? இந்த கூட்டம் யாருக்கு போட்டுட்டு இருந்தது? அப்ப எல்லாரையும் சொத்து அசிங்க பத்திர மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப தவறான விஷயம் கிடையாது, தப்பு இல்ல, ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல. இது மக்கள் கொடுத்திருக்காரு. ஆமா, இதுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுப்போம். எல்லாருமே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க. தளபதி ரொம்ப ஆசைப்பட்டு தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறோம். 2026 நம்மளுடைய ஆட்சி தான், டிவிக்கு ஆட்சி தான். அதில் மாற்று கருத்து இல்லை. மக்கள் எல்லாருமே ரொம்ப இதுவா இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. டிஎம்கே ரொம்ப இதுல வெறுப்புல இருக்காங்க. திமுக தான் எதுவுமே ஒரு இதுவே கொடுக்க மாட்டாங்க. எதுவும் ஒரு ஃப்ரீயாவே பண்ண விட மாட்டாங்க. ஒரு கட்சி கொடி வைக்க விட மாட்டாங்க, எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. அதே மத்த கட்சிக்குன்னு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. தாவேக்கான அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ரொம்ப தரமாவே பேசினார் அவரு. அதே மக்கள் கிட்ட தானே ஓட்டு கேட்டாங்க. அப்ப தற்கொலையா தெரியலையா? இப்போ தலைவருக்கு சப்போர்ட் பண்றப்ப மட்டும் தற்கொலையா தெரியுதா? தளபதி ஒரு சொல்ல இடி மாதிரி இருந்தது. அவர் வந்தாருன்னா இன்னும் நிறைய செய்வார்னு எல்லா மக்களும் எதிர்பார்க்கறாங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் பேச ஒரு புத்துணர்ச்சி வருது. மக்கள் வேலை எல்லாமே எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு ஒரு சந்தோஷம். வந்தாங்க, ஆனா முகத்துல பாருங்க, எல்லாரோட பொலிவு பாருங்க எப்படி இருக்கு முகத்துல. அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவர் பார்த்ததுல. இன்னும் நிறைய செய்வாங்கன்னு இடி மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அவரை பார்த்ததுல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவர் உண்மையெல்லாம் கரெக்டா சொன்னாரு. திமுக பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு. நாங்களாம் தற்கொலை கிடையாது. 2026 விஜய் தான் வருவாரு. டிவிக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. அவரை பாப்போம் நினைக்கவே இல்ல. பாலிடிக்ஸை தாண்டி அவரை பாக்குறதுக்காக மட்டும் தான் வந்தோம். அவர் வர்றப்பயே செம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பெண்களுக்காக அவ்வளவுதான் பேசுறாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் பேசினதுலயே ரொம்ப நான் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்கேன். எனக்கு வார்த்தையே வரல. அவர் தான் மக்களோட அடுத்த ஓப் அப்படின்னு சொல்லலாம். நாங்க எங்க பிரச்சனையெல்லாம் அவர் தான் கரெக்டா சொல்றாரு. கண்டிப்பா அதை அவர் இதுவும் பண்ணுவாரு. இதுல தெரியும். இதுல இன்னும் நிறைய மக்களால வர முடியல. ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த இஷ்யூஸ்னால இன்னும் பர்மிஷன் கிடைக்காதனால வர முடியல. இன்னும் வந்தாங்கன்னா இன்னும் அவங்க மக்களோட சப்போர்ட் அவரும் தெரிஞ்சுப்பாரு.